அஸ்ஸலாமு ஹாப்பி குட் டே. வீட்டில் சப்பாத்தி பரோட்டா மீந்துச்சுன்னா இதை போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. சப்பாத்தி மீந்துச்சுன்னா இப்போ சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி நான் சொல்கிற மாதிரி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் வீட் பரோட்டா தான் எடுத்திருக்கேன். நல்லா பிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். உங்கள் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு அளவுகள்லாம் தேவையில்லை. இந்த சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை. நல்லா கரைஞ்ச அப்புறம் இந்த மிக்சிங்கில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நமக்கு பிடிச்ச ட்ரை நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் எடுத்துருக்கேன். இது நல்லா கட் பண்ணிவிட்டு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இது மேலே பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இன்னும் ட்ரை நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கசகசா சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி மிக்சிங்கில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான ஈஸியான இன்ஸ்டன்ட் சூர்மா லட்டு ரெடி. உண்மையிலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.